ஹாய் ஹலோ, நான் கவிதா. இப்போ கோலா உருண்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிளேட்டில் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் சோம்பு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கிரைண்டு விட்டுக்கலாம். அந்த இதில் போட்டு மிக்சியில் கிரைண்டர் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதில் பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 3 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதையும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு பைண்டிங்காக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதான் அந்த மிக்சர். இது இருக்கட்டும். அப்படியே நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் ஆயிலில் லைட்டாக சாட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சாட்டேட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, நாம் நார்மலாக மசாலாஸ் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் நார்மல் குழம்பு பொடி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தது மட்டனில். ஸோ அதனால் அது லாஸ்ட்டாக நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி மூடி வச்சு வதக்கிடுங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா தண்ணி இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு நம்ம பைண்டிங் அதாவது பிடிக்கிற அளவுக்கு, கை பிடிக்கிற அளவுக்கு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்பயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா பொட்டுக்கடலை பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி இது பேட்டரோடு சேர்த்துருக்கேன், அந்த மிக்சரோடு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம வடைக்கு சேர்க்குற மாதிரி நார்மலாக ஆனியன், அப்புறம் சால்ட் இப்போ இல்லைன்னா செக் பண்ணி சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு, ஆனால் முடிஞ்ச அளவு நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே ஆயில் வச்சு அதில் இது பண்ணிவிடுங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது கழண்டு போயிடும். எனக்கு அப்படி தான் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஒன்று. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமாக இருந்ததுன்னா ஆஸ் கழண்டு போயிடும், இல்லைனா மேலே மட்டும் ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். இந்த கோலா உருண்டை ரெடி. ஓகே கைஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.